மாமன்னர் ராஜராஜ சோழனின் செல்வம் மற்றும் அவர் ஆற்றிய கொடைகள் குறித்த கதைகள் வெறும் கற்பனையல்ல, அவை தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளில் ஆதாரங்களோடு பொறிக்கப்பட்டுள்ளன. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டு ராஜராஜனின் பெருந்தன்மையை பறைசாற்றுகிறது. அதில் யாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும் என்று தொடங்கும் வரிகள் மிக பிரபலம். அதாவது, நான் கொடுத்தவை, என் அக்கா கொடுத்தவை, என் மனைவியர் கொடுத்தவை என்று அனைவரது பெயரையும் கல்வெட்டில் பதிவு செய்துள்ளார். ஒரு மாமன்னனாகத்தான் மட்டுமே இந்த கோவிலை கட்டியதாக அவர் மார்தட்டிக் கொள்ளவில்லை என்பது அவரது பண்பை காட்டுகிறது. போர்களில் வெற்றி பெற்ற பிறகு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட செல்வங்களை அவர் தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தவில்லை. மேலை சாளுக்கிய மன்னன் சத்தியாச்சயனை வென்ற பிறகு அங்கிருந்து கொண்டு வந்த சுமார் 87 கிலோ தங்கத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். இதில் 20 தங்கப்பூக்களும் ஒரு பிரம்மாண்டமான தாமரை பூவும் அடக்கம். ஒரே ஆண்டில் மட்டும் 30 விதமான தங்க ஆபரணங்களை வழங்கினார. நிலமும் நெல்லும் பொருளாதார புரட்சி. செல்வம் என்பது தங்கம் மட்டுமல்ல, நிலமும் தான். ராஜராஜன் நிலங்களை முறையாக அளவீடு செய்து லேண்ட் சர்வே வரி முறையை சீரமைத்தார். கோவில் நிர்வாகத்திற்காக மட்டும் ஆண்டுக்கு 1.16 லட்சம் கலம் நெல் வருவாய் தரக்கூடிய கிராமங்களை ஒதுக்கினார். கோவிலில் பணிபுரிந்த 400 நடன கலைஞர்கள், ஓதுவார்கள், தச்சர்கள் என அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஊதியம் வழங்க தனித்தனி நிலங்களையும் வீடுகளையும் ஒதுக்கினார். அடிமட்ட தொழிலாளிக்கும் அங்கீகாரம். ராஜராஜனின் செல்வத்தில் பங்கு கொண்டவர்கள் வெறும் அதிகாரிகள் மட்டுமல்ல, ஒரு சாதாரண அரண்மனை பணிப்பெண் கூட 201 களஞ்சு தங்கம் மற்றும் நிலத்தை தானமாக வழங்கிய செய்தி கல்வெட்டுகளில் உள்ளது. இது சோழர் காலத்தில் சாதாரண மக்களிடமும் செல்வம் தாராளமாக புழங்கியதை காட்டுகிறது.